வணக்கம், வெல்கம் டு அர்ஜுன் டாக். 10 நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் இது 4வது நாள். இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிற டாபிக் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். இறந்த காலத்தில், அதாவது ஒரு முடிஞ்ச விஷயத்தை, ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை ஹிந்தியில் எப்படி பேசணும்னு சில இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். லாஸ்ட் 3 வீடியோஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ், வெர்ப்ஸ் அண்ட் ப்ரெசன்டென்ஸை எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவையும் போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆண் பேசும்போது முடிவில் ஆ, நெடில் ஆ அப்படிங்கிற சவுண்டோட முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு பெண் பேசுகிறதா இருந்தால் ஈ, நெடில் ஈ அப்படிங்கிற சவுண்டோட அந்த சென்டென்ஸ் அல்லது அந்த வார்த்தை முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் ஹிந்தி படித்தேன், அதாவது ஒரு ஆண் நான் ஹிந்தி படித்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் மைனே ஹிந்தி படா. நாம் அந்த ட்ரிக்ஸில் என்ன பார்த்தோம்? ஒரு ஆண் பேசுகிறதா இருந்தால் முடிவில் ஆ அப்படிங்கிற வார்த்தையால் முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இதை பாருங்கள், மைனே ஹிந்தி படா ஆல முடியுது பார்த்தீங்களா? அடுத்ததாக ஒரு பெண் நான் ஹிந்தி படித்தேன் அப்படின்னு இறந்த காலத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா ஹிந்தியில் என்ன வரும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேபி. மைனே ஹிந்தி படி. இதில் பாருங்கள், முடிவில் என்ன வருது? ஈங்கிற வார்த்தை வருது இல்லை? நம்மளோட ட்ரிக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? இதில் நான் ஹிந்தி படித்தேன் அந்த சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸ் தான். ஆனால் அதை ஒரு ஆண் சொல்கிறாங்களா ஒரு பெண் சொல்கிறாங்களா அதை பொறுத்து நம்மளோட இறந்த காலத்தில் மாறும். நான் ஹிந்தி படித்தேன் ஒரு ஆண் சொன்னாங்கன்னா மைனே ஹிந்தி படா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் சொன்னாங்கன்னா நான் ஹிந்தி படித்தேன்னு மைனே ஹிந்தி படி அப்படின்னு சொல்லணும். சேம் டைமில் பாஸ்ட் டென்ஸில் நான் அப்படின்னு வச்சு ஒரு வாக்கியம் தொடங்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நே அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா? நான் ஹிந்தி படித்தேன், மைனே அந்த நேங்கிற வார்த்தை அதில் ஆட் ஆகுது பார்த்தீங்களா? நிறைய ஹிந்தி வாக்கியங்களில் இந்த மாதிரி நான் போடும்போது மைனே அப்படின்னு போட்டு யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் வரும். ஸோ நான் வச்சு பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக நீ, நான் முடிச்சாச்சு. அடுத்ததாக நீ அப்படின்னு வரக்கூடிய சென்டென்ஸை இப்போது பார்க்கலாம். நீ எங்கே போனாய், நீ எங்கே போயிருந்த அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் நாம் கேட்போம் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஆண்கிட்ட நீ எங்கே போனாய் அல்லது எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கணுன்னா தும் கஹா கயா ஆல முடியுதா? சேம் தான் இதுக்கும். ஒரு ஆண்னா ஆல முடியும், ஒரு பெண்ணா ஈல முடியும். சேம் டைம் நீ எங்கே போன, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு ஒரு பெண்கிட்ட கேட்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் திங்க் பண்ணது கரெக்டு தான். தும் கஹா கை. இதில் பார்த்தீங்களா? கை ஈல முடியுது பார்த்தீங்களா? நம்ம ட்ரிக்ஸ் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் நீ ரெண்டுமே அந்த ஈ ட்ரிக்ஸை வச்சு பேசிடலாம். நீ வச்சு ஒரு வாக்கியம் எப்படி ஆரம்பித்து பேசுகிறது பாஸ்ட் டென்ஸில் அப்படின்னு இப்போ பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அவன் அவள். இதை பார்க்கலாம். இதில் பாருங்கள், அவன் வரவில்லை ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, அவன் வரல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தியில் வக் நகி ஆயா ஆல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கேயும் அந்த ட்ரிக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் ஒரு ஆணை சொல்லும்போது. ஸோ அடுத்ததாக என்ன பார்ப்போம்? ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்லும்போது, அதாவது அவள் வரவில்லை அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவன் வரவில்லை நாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கு அப்படி முடியணும்னு பார்த்தோம் நம்ம ட்ரிக்ஸ் படி. அது கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ
அவள் வரவில்லை. அதுக்கு நம்ம ட்ரிக்ஸ் படி எப்படி முடியும் அந்த வாக்கியம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக நாம் பார்த்த ட்ரிக்ஸ் படி ஆ அண்ட் ஈ அப்படின்னு முடிகிற சவுண்ட்ஸோட முடிகிற சென்டென்ஸ் எல்லாமே நான், நீ, அவன், அவள் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது நாங்கள், நீங்கள், அவர்கள் அப்படின்லாம் முடிப்போம்ல. அதாவது நம்மளை விட வயசுக்கு மூத்தவங்கள சொல்லும்போது அல்லது நிறைய ஆட்கள் சேர்ந்து அவர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஏ ஏ அப்படிங்கிற சவுண்டில் முடிக்கணும். நாம் நீ, நான், அவன், அவள் அதுக்கு எப்படி பார்த்தோம்? ஆ அல்லது ஈ அந்த சவுண்டில் முடிக்கணும்னு பார்த்தோம். அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் இங்கே அவர்கள், நீங்கள் அப்படின்னு வயசுக்கு மூத்தவங்களையோ அல்லது நிறைய ஆட்களையோ குறிப்பிட்டு பேசும்போது ஏ ஏ அப்படிங்கிற சவுண்டில் முடிக்கணும். இதில் ஆண், பெண் அப்படின்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. வயசுக்கு மூத்தவங்க அண்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தாலே ஏ சவுண்டில் முடித்தா போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிளை பாருங்கள், இன்னும் கிளியராக உங்களுக்கு விசிபிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். நாம் கிரிக்கெட்லாம் விளாடுவோம்ல, அப்போது நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை அப்படிங்கிற வாக்கியத்தை நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப் ஹர் கயே, ஆப் ஹர் கயே. ஏங்கிற வார்த்தையில் இந்த வாக்கியம் முடியுது பார்த்தீங்களா? எதனால் முடியுது? நீங்கள் அப்படின்னு நமக்கு வயசுக்கு மூத்தவங்களோ இல்லைனா நிறைய பேரையோ நம்ம குறிக்கிறோம். ஸோ அந்த ஏ அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது. புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் அப்படின்னா நிறைய பேர். நாங்கள் ஜெயித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் ஜீத் கயே, ஹம் ஜீத் கயே. இதுலேயும் ஏ அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது பார்த்தீங்களா? ஹம் ஜீத் கயே. இப்போது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள், நாங்கள் வச்சு ஒரு வாக்கியம் பார்த்தாச்சு. அடுத்ததாக அவர்கள் வைத்து பார்க்கலாமா? அவர்கள், அவர்கள் வந்தார்கள். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் வே ஆயே, வே ஆயே. அவ்வளோதான், சிம்பிள். வே ஆயே. ஏ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. எதனால்? அவர்கள் அப்படின்னு வந்ததுனால. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் சென்று விட்டார்கள். அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் வே சலி கயே, வே சலே கயே. இதுலேயும் ஏ முடிஞ்சிருக்கு. எதனால் ஏன்னு முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நாம் இப்போது இதில் என்ன கற்றுக்கிட்டோம்? நான், நீ, அவன், அவள் அப்படின்னு வச்சு ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சுது அப்படின்னா அதில் ஆணா பெண்ணான்னு பார்க்கணும். ஆணாக இருந்தால் ஆ நெடில் ஆ அப்படிங்கிற சவுண்டோட அந்த வாக்கியம் முடியும். பெண்ணாக இருந்தால் ஈ நெடில் ஈ அப்படிங்கிற சவுண்டோட அந்த வாக்கியம் முடியணும். அவர்கள், அவர்கள், இவர்கள், நாங்கள் அப்படின்னு நிறைய பேரையோ இல்லைனா நம்மளோட வயசுக்கு மூத்தவங்களே வச்சு சொல்லும்போது ஏ அப்படிங்கிற சவுண்டில் இந்த வாக்கியத்தை முடிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம இதுவரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சமாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நான் யோசித்தேன். நான் யோசித்தேன். நான்னா ஒரு ஆணை பற்றி சொல்கிறோம். ஓகே, அப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா மைனே சோச்சா, மைனே சோச்சா. இதில் நான் அப்படின்னா ஒரு ஆண்னு சொன்னேன். ஸோ சோச்சா ஆ அப்படிங்கிறதுல முடியுது. அண்ட் நான் அப்படின்னு ஆரம்பித்தா நம்ம பக்கத்துலேயே நே நே அப்படின்னு போடுன்னு பார்த்துருந்தோம். ஸோ மைனே, மைனே சோச்சா அப்படின்னு சொல்லணும். நான் சுற்றுலா சென்றேன். அதாவது நான் டூர் போனேன் அப்படின்னு ஒரு பெண் நான் டூர் போனேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? மைனே பரியட்டன் கை, மைனே பரியட்டன் கை. புரிஞ்சுதா? அந்த ஈ அப்படிங்கிறதுல முடியுது பார்த்தீங்களா? கை. நான் அப்படின்னு வர்றதுனால மைனே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மைனே பரியட்டன் கை அப்படின்னு சொல்லணும். நான் வச்சு 2 வாக்கியம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நீ வச்சு ஒரு வாக்கியம் பார்க்கலாமா? நீ அழகாக இருந்தாய். நீ அழகாக இருந்த. ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நீ அழகாக இருந்த அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தும் குப்சூரத் தீ, தும் குப்சூரத் தீ. அப்போது இது யாரை பற்றி பேசுகிறாங்க? ஒரு ஆணை பற்றி பேசுகிறாங்களா, ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறாங்களான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எனக்கு. நீ அழகாக இருந்தாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து தும் குப்சூரத்
தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆண்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லைன்னா ஒரு பெண்கிட்ட சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ராஜு சென்னையிலிருந்து வந்தான். ராஜு சென்னையிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் ராஜு சென்னை சே ஆயா. ராஜு சென்னை சே ஆயா. இதில் நம்மளோட எந்த ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குது? ராஜு சென்னையிலிருந்து வந்தான். ராஜு அப்படின்னா ஒரு பையன். ஸோ நம்ம முடிவில் ஆ அப்படி முடிக்கணும்ல, முடிஞ்சிருக்குதா? ஆயா ஆன்னு முடிஞ்சிருக்குதுல்ல, அதுதான் நம்மளோட ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோனால் உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ராஜு அப்படின்னு ஒரு நேம் வச்சு ஒரு வாக்கியம் பார்த்தோம். அடுத்ததான் பிரியா. பிரியாங்கிற நேமில் ஒரு வாக்கியம் பார்க்கலாமா? பிரியா கோவிலுக்கு சென்றாள். பிரியா கோவிலுக்கு போனா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? பிரியா மந்திர் கயி. பிரியா மந்திர் கயி அப்படி சொல்லணுமா? இல்லாட்டி பிரியா மந்திர் கயா, பிரியா மந்திர் கயா அப்படின்னு சொல்லணுமா? இந்த ரெண்டுலேயும் எது கரெக்ட் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஒரு ஆண் பெயர் ஒரு பெண் பெயர் இதுலேயும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக உனக்கு வேலை கிடைத்து விட்டது. உனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும்மே நோக்கரி மில் கயா. தும்மே நோக்கரி மில் கயா. இதில் நம்மளோட ட்ரிக்ஸில் எந்த ஃபார்முலா அப்ளை ஆகிருக்குது? மில் கயா ஆ அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. ஏன் முடிஞ்சிருக்குது? உனக்கு அப்படின்னா ஒரு ஆண் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அண்ட் உனக்கு அப்படின்னா அவங்க நம்மளை விட வயசில் சின்னவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ மில்கையா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதில் என்ன வந்திருக்குது? நாங்கள். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்குது. அப்போ என்ன சொல்லணும்? முடிவில் ஏ ஏ அப்படிங்கிற சவுண்டோட முடிக்கணும். கரெக்டாக முடியுதான்னு பார்க்கலாமா? நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். அதுக்கு ஹிந்தியில் ஹம்னே கிரிக்கெட் கேலே. ஹம்னே கிரிக்கெட் கேலே. ஏ அப்படிங்கிற வார்த்தையில் முடிஞ்சிருக்குது. பார்த்தீங்களா? கரெக்டு தானே? அடுத்த வாக்கியம் பாருங்க. அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். இது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களையோ அல்லது நம்மளோட வயசுக்கு மூத்தவங்களையோ சொல்லும்போது அவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஸோ இதுக்கு என்ன முடிவில் முடியணும்? முடிவில் ஏ அப்படிங்கிற வார்த்தையில் முடியணும். முடிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு ஹிந்தியில் வே கர் ஆயே. வே கர் ஆயே. ஏங்கிற வார்த்தையில் முடிஞ்சிருக்குது. ஸோ நம்மளோட ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. புரிஞ்சுதுலங்க உங்கள் எல்லாருக்கும்? லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட சம்மரி என்னென்னு பார்த்துடலாமா? சிம்பிள் தாங்க. நான், நீ, அவன், அவள் அப்படின்னு வச்சு ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சுது அப்படின்னா அது ஆ அல்லது ஈ இந்த ரெண்டு சவுண்ட்லேயும் முடியும். அது ஒரு ஆண் சொல்கிறாங்களா இல்லைனா ஒரு பெண் சொல்கிறாங்களா, ஒரு ஆணை பற்றி சொல்கிறோமா இல்லைனா ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறோமா அப்படிங்கிறதுல டிசைட் ஆகும். செகண்ட், நம்மளை விட வயசுக்கு மூத்தவங்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை பற்றி நம்ம பேசினாலோ ஏ முடிவில் ஏ அப்படிங்கிற சவுண்டில் முடிக்கணும். அவ்வளோதாங்க. ஈஸியாக நீங்கள் ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸில் உள்ள வாக்கியங்களெல்லாம் பேசிடலாம். 10 நாளில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் 5வது வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.